Hi friends, welcome to Sara's Kitchen. இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் கீரை கறி எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா என் பேர் சரஸ்வதி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கீரை கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது பருப்பில் தண்ணி ஊற்றி ஒரு ஊற வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி கீரை கறிக்கு 3 விதமான கீரை யூஸ் பண்ண போகிறோம். இது புளிச்ச கீரை பாருங்கள். இது எனக்கு சிறு கீரை கிடைக்கல, அதனால் நான் தண்டு கீரை யூஸ் பண்ணுறேன். இது பசலைக்கீரை, தண்டு கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். புளிச்ச கீரை ஒரு கட்டு, அதில் கொஞ்சம் தான் எடுக்க போகிறோம். பசலைக்கீரையும் நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன். வெறும் கீரைகளை மட்டும் எடுத்துக்கலாம், தண்டுலாம் வேண்டாம். பசலைக்கீரையை நான் சின்ன சின்னதாக நறுக்கிட்டேன். தண்டு கீரைகளோட இலைகளை மட்டும் நான் கிள்ளி எடுத்திருக்கேன். புளிச்ச கீரைகளோட இலையை மட்டும்தான் நான் கிள்ளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தண்டுலாம் யூஸ் பண்ணலை, ஏன்னா அதில் நார் இருக்கும். இப்போ நமக்கு அந்த நார் இருந்துச்சுன்னா நமக்கு கீரை கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கீரைகளை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சுத்தமாக கழுவிடலாம், ஏன்னா தண்டு கீரையில் மண் நிறையா இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கீரையை அப்படியே தண்ணி வடிகட்டி வக்கலில் கொட்டக்கூடாது, ஏன்னா மண் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், கீரையை தண்ணி ஊற்றிட்டு மேலால் கீரையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடலாம். அப்புறம் அந்த கீழே உள்ள தண்ணியில் பார்த்திங்கன்னா மண் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கீரையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். ஒரு 3 வாட்டி நான் அலசினேன் அந்த கீரையை, அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், தண்ணியை ஊற்றிடலாம். பாருங்கள், மண் இருக்கும் பாருங்கள். காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், மண் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், மண் கண்டிப்பாக தண்டு கீரையில் மண் இருக்கும். நம்ம 2-3 வாட்டி நல்லா அலசிடணும். பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். பருப்பு, பூண்டு 4 பல், உப்பு, மஞ்சள் தூள், சீரகம், அப்புறம் நம்ம அலசி வச்ச கீரைகள், எல்லா கீரைகளும் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊசி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஊசி மிளகாய் இல்லைனா ஒரு 5 ஊசி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் ஊசி மிளகாய் ஆட் பண்ணலை. ஊசி மிளகாய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒரு 20 நிமிஷம் வேக வைத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தை கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு வக்கல் வச்சு நம்ம இதை வடிகட்டிடலாம். நம்ம இன்றைக்கி மத்து தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி உங்கள்கிட்ட மத்து இல்லைனாக்கா நீங்கள் பிளேண்டர் யூஸ் பண்ணலாம். பிளேண்டரில் போடுறதுக்கு முன்னுக்கு நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு பிளேண்டரில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரே ஒரு சுற்று தான், ஒரு சுற்று பட்டுன்னு அடைச்சிருங்க. ஏன்னா கீரை ரொம்ப நேவாக அரைக்கக்கூடாது. ஒரு சுற்றிட்டு விட்டுருங்க. அப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. நான் மத்தில் இன்றைக்கி கடைஞ்சிடுறேன் பருப்பை கீரையும். பாருங்கள், நாங்கள் நல்லா பத்தில் கடைஞ்சிட்டேன். நான் நார்மலாக பிளேண்டரில் தான் அரைப்பேன். உங்களுக்காக தான் நான் மத்தில் இன்றைக்கி கடைஞ்சி நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், நம்ம மத்தில் கடைஞ்சி எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பிளேண்டர்லேயும் இந்த மாதிரி தான் அரைக்கணும். ஒரு சுற்றில் பட்டுன்னு அடைச்சிருங்க. இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நெத்திலி நான் நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு நான் ஸ்லைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். பட்டை மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். ஏன் நெத்திலி நான் யூஸ் பண்ணுறேன்னா, எங்கள் பாட்டி நெத்திலி போட்டு தான் கீரை கறி வைப்பாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் நம்ம கடுகு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா பட்டை மிளகாய்,
போட்டுக்கலாம். எங்கள் பாட்டி தான் பட்டை மிளகாய் போட சொல்லுவாங்க, நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து தான் நம்ம வெங்காயம், பூண்டு, நெத்திலி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விடலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இன்றைக்கி வந்து நான் எங்கள் பாட்டி ஸ்டைலில் தான் நான் கீரை கறி வைக்கிறேன். ஏன்னா எங்கள் பாட்டி நான் கீரை கறி வச்சுன்னா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயப்பொடி வந்து நம்ம எண்ணெயில் தான் போடணும். எண்ணெயில் தான் அது நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அழகாக கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இப்போது நம்ம கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா நம்ம பருப்பு கீரையெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் நம்ம சட்டியில் ஒட்டாமல் கொஞ்சம் நேரம் கிளறி விடுவோம். நம்ம பருப்பு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நமக்கு கீரை கறி இன்னும் கொஞ்சம் எதுவும் ரெடி ஆயிரும். நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம். புளியெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம புளிச்ச கீரை சேர்த்துருக்கனால புளி ஆட் பண்ணாதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீரை கறி. ஊசி மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரெடி ஆயிடுச்சு கீரை கறி. நான் வந்து கீரை கறிக்கு வந்து இக்கான் ரபூஸ் மசா சில்லி பாடி தான் செஞ்சு நாங்கள் அதை சாப்பிட்டோம். பாருங்கள், நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.